இன்னைக்கு நம்ம டைமண்ட் தாலிக்கொடி டிசைன்ல நிறைய விதமான வெரைட்டிஸ் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி டி நகர் லலிதா ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா புது லான்ச்சா சூப்பரான ஒரு தாலிக்கொடி டிசைன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட வெரைட்டி ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல நான் வந்து போட்டிருந்தேன். அதோட டீடைல் மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல நம்ம அதுல வந்து இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் முகப்பு கலெக்ஷன், எப்படி அந்த தாலி செயின்ல வந்து ஒரே செயின்ல டிஃப்ரெண்டான முகப்பு எப்படி நம்ம வந்து மாற்றுறது அப்படின்றது எல்லாமே பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செயின் கிரியேட்ஸ் மல்டிபிள் ஃபீல் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் இது. இதில் ஒரே ஒரு தாலிக்கொடி டிசைன் மட்டும் இருந்தால் போகிறோம். அதில் வந்து நம்ம எத்தனை வேண்டுமான முகப்பு வேணாலும் மாற்றிக்கலாம். முகப்பு எப்படி மாற்றுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த செயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 29 கிராம் வருது. இதுக்குன்னு சொல்லிட்டு முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிங் இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த ஸ்க்ரூ பேட்டர்ன் மாதிரி ஒரு செட்டிங் இருந்தால் தான் இதில் வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த ட்ரேயில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8லேருந்து 10 விதமான முகப்பு வந்து அவைலபிள் இருக்குது. எல்லாமே ரிவர்சபிள் முகப்பு, அதாவது ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய முகப்பு டிசைனு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம வீட்டிலே நம்மளே வந்து அந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணி அதில் அழகாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து ஆச்சாரியை தேடி போடும் அப்படின்னு இல்லை. நம்ம இந்த செயின் அண்ட் முகப்பு, ரெண்டு முகப்பு நீங்கள் வாங்குறீங்க, வேறு வேறு விதத்தில் வந்து முகப்பு வாங்குறீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து செயின்லேயே ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முகப்புலேயும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது மாதிரி வெறும் ஸ்டோன் வெரைட்டி மட்டும்தான் நீங்கள் போடணுமானா கண்டிப்பாக கிடையாது. டர்க்கி மாடல், ஆன்டிக் மாடல், கோல்டு டிசைன்லேயுமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக முகப்பு வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா 27 கிராம்லேயும் இருக்குது, 29 கிராம்ஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி எந்த விதமான வெயிட்லேயும் இருக்குது. உங்களுக்கு வந்து இல்லை 5 பவுண்டில் 8 பவுண்டில் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட இந்த மாதிரி செட்டிங்கில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முகப்பு பார்த்திங்கன்னா கேஸ்டிங்கில் வரக்கூடிய செப்பரேட் பால் முகப்பு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி செப்பரேட்டாக பால் முகப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டர்க்கி பேட்டர்னில் இருக்குது, ஆன்டிக் டிசைனில் இருக்குது. இது ஃபுல்லாக பீகாக் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழே டெம்பிள் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ராஜ்கோட் பேட்டர்னில் கலர்ஃபுல்லான பால் டிசைனு. அண்ட் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் பால் டிசைன் வந்திருக்கும். இது ஸ்டோன் பதிச்ச மாதிரி வருது. முகப்போட வெயிட் வந்து செப்பரேட் வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் உங்களுக்கு ஒரு 8 கிராம்லேருந்து ஆரம்பித்து 14-15 கிராம் வரைக்கும் வரும். இது 9 கிராம்ஸ் வருது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 12 கிராம் வருது. அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு 10 கிராம் வருது. மல்டி கலர் இது 15 கிராம். நடுவில் வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சுற்றி மல்டி கலர் ஸ்டோனில். இந்த செயினில் நம்மளே வந்து ஒரு 2 முகப்பு இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 நீங்கள் மாற்றி மாற்றி வீட்லேயே அழகாக வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டிங். இது ஒரு சூப்பரான நியூ லான்ச்சு. அண்ட் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்பாக்ஸில், இப்போது எங்களோட செயினில் வந்து இந்த மாதிரி முகப்பு வந்து மாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்டிகுலராக உங்கள் செயினில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி முகப்பு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அங்கே ஷாப்லேயே நீங்கள் வந்து என்கொயரி பண்ணலாம், உங்கள் ஓன் செயினில் இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நீங்கள் பர்டிகுலர் தனியாக இந்த மாதிரி செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து டர்க்கி மாடலில் ஒரு ஹார்ட் அண்ட் டிசைன், ட்ரிபிள் ஹார்ட் டிசைன் வித் பாலோட பண்ணியிருக்காங்க. 29 கிராம்ஸ் வரும். இந்த முகப்போட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்லேருந்து 8 கிராம்லேருந்து இன்ஃபேக்ட் அவைலபிள் இருக்குது. நான் ஸ்க்ரூ இப்போ கழட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஈஸியாக நம்மளே வந்து கழட்டிடலாம். இது மாதிரி கழட்டிட்டு எந்த முகப்பு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி இருக்கிற மாதிரி கோல்டு பால், இது நிறைய பேர் கேட்ட ஒரு மாடலு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயினை வந்து கழட்டிட்டு இது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ அப்படியே எடுத்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி பர்டிகுலராக உங்களோட முகப்பு செயினில் அந்த ஸ்க்ரூ பண்ணுற விதத்தில் ஒரு செட்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த முகப்பில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ புதுசாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரேயில் வந்து எனி ஒரு 2-3 டைப் ஆஃப் முகப்பு கூட நீங்கள் வாங்கி அப்பப்போ வந்து நீங்கள் மாற்றி ஒரு வாட்டி போட்டுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த போடும்போது ஒரு டைமும் ஒரு லுக் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா கேஸ்டிங் மாடலில் போடும்போதும் சரி, ஸ்டோன் மாடலில் போடும்போதும் சரி, அதே மாதிரி பால்ஸ் பேட்டர்னில் எந்த விதமான பேட்டர்னில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அழகான ஒரு டிஃப்ரெண்ட் லுக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு வாட்டி முகப்பு வச்சு நம்ம தாலிக்கொடி வந்து வாங்க முடியாது இல்லையா. ஸோ ஒரே செயினில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முகப்பு இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் செயின்லேயும் இந்த மாதிரி ஸ்க்ரூ செட்டிங் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது மட்டும் நீங்கள் ஷாப்பில் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. இதில் மற்ற முகப்போட டிசைன்ஸையும் நான் உங்களுக்கு வந்து 1 by 1 காமிச்சிடுறேன். இதெல்லாம் வந்து 8 கிராம்லேருந்தே உங்களுக்கு அந்த ட்ரிபிள் கேஸ்டிங் பாலில் வரக்கூடிய டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 29 கிராம்ஸ் வரும் இந்த செயின். அண்ட் கம்ப்ளீட்டாக பால் பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து ஈஸியாக நம்ம அழகாக கழட்டலாம். ஆக்சுவலாக நான் சும்மா வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே எடுக்கிற மாதிரி. இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப டைட்டு, பர்ஃபெக்டாக நீங்கள் அழகாக வந்து லாக் பண்ணலாம். கண்டினியூவாக ஒரு 4-5 லைன் வரும் கண்டினியூவாக உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணுற அளவுக்கு.
ஒரு முகப்பு வைக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த செயினோட லுக்கே வந்து டோட்டலாக மாறிடுது பார்த்தீங்களா. இது நல்ல ஒரு டிமாண்டட் முகப்பு இந்த செயின். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 டிசைன்ஸ் காட்டுறேன். பால் டிசைனு, கம்ப்ளீட் 5 பால் டிசைனு, 3 பால் டிசைன், அதிலே கட் ஃபினிஷிங் கொஞ்சம் மாறி மாறி வரக்கூடிய பேட்டர்னும் இருக்குது. இதெல்லாம் வந்து 8லேருந்து 9 கிராம் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் மகாலட்சுமி வச்சோ 2 பால் வச்சு வேணும்னாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த முகப்பு செயின் வந்து கலர்ஃபுல்லான கேஸ்டிங் மாடலில் வரக்கூடிய பாலாஜி முகப்பு செயின் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து காட் அழகாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு பெருமாள் வந்து இருக்கிற மாதிரி மல்டி கலரில் சூப்பரான 2 பால் வச்சு சூப்பராக இருக்குது இந்த செயின். இதே மாதிரி நிறைய கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நிறைய முகப்பு செயின் பார்த்தோம். இந்த முகப்பு செயினில் டபுள் மகாலட்சுமி கம்ப்ளீட்டாக ஒரே லோட்டஸில், கம்ப்ளீட்டாக 360 டிகிரி ஒரே லோட்டஸில் 2 மகாலட்சுமி இருக்கிற மாதிரி டபுள் சைடு. ஸோ ரிவர்சபிளாக இருக்கும். திரும்பி போட்டால் கூட நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி அழகாக லுக் தெரியும். ஆன்டிக் டிசைனில் வந்திருக்கு. மேலேயும் கீழேயும் டெம்பிள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த முகப்போடு சேர்த்து கம்ப்ளீட்டாக இந்த செயினுடைய வெயிட் வந்து 58 கிராம் வருது. இது நம்ம மேலே வச்சா ரொம்ப எம்போஸ்டாக ரொம்ப கிராண்டியராக ஒரு லுக் இருக்குது. கம்ப்ளீட் ஆன்டிக் பேட்டர்ன். அண்ட் இந்த முகப்பு செயின் வந்து கலர்ஃபுல்லான அகெயின் ஒரு பாலாஜி முகப்பு செயின் தான் நினைக்கிறேன். இது 39 கிராம்ஸ் வருது. கேஸ்டிங் மாடலில் வருது இந்த பேட்டர்னு. இது எல்லாமே முகப்போடு சேர்த்து தான். இது வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு டிஃப்ரெண்ட்டான முகப்பு. கேஸ்டிங்லேயே ஒரு எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடியது. 33 கிராம் வருது இந்த செயின். ஸோ இது பாருங்கள், இது வந்து பீகாக்கில். இதுவும் அகெயின் கேஸ்டிங் முகப்பு. 2 சைட்லேயுமே உங்களுக்கு வந்து முகப்பு திரும்பினாலும் டிசைன் வந்து அவைலபிள் இருக்குது. 47 கிராம்ஸ் வரும். நான் உங்களுக்கு இது ஒன்று தனியாக அப்படி எடுத்து காட்டுறேன். இது வந்து ரிவர்சிபிள் கிடையாது. ஒரு சைடில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிசைனை வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து ரிவர்சபிள் டிசைன். ஒரு சைடில் ப்ளூ அண்ட் ஒரு சைடில் வந்து லைட் ப்ளூ கலரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடியம் அண்ட் கோல்டு ஃபினிஷிங் மாதிரி வரும். 2 சைட்லேயும் மைல்டான ஆன்டிக் டச்சோட எல்லாமே கேஸ்டிங். இது வந்து நம்ம லோட்டஸில் வரக்கூடிய மகாலட்சுமி முகப்பு செயின். ரொம்ப ஸ்டன்னிங்கான ஹைலி எம்போஸ்டு செயின். கிட்டத்தட்ட ஒரு லைக் ஒரு 1 இன்ச் மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்சுவலாக அது. அண்டு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கிற மாதிரி வரக்கூடியது. மகாலட்சுமி, அப்புறம் ராதாகிருஷ்ணர் இருக்கிற மாதிரி முகப்பு செயின். இதெல்லாம் 5-5.25 பவுன் வரும். அண்ட் இது வந்து ராம் பரிவார் இருக்கிற மாதிரி வரக்கூடிய முகப்பு செயின். டெம்பிள் ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதோட டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக தெரியும். நான் வந்து இன்ஸ்டாலையும் வந்து சில ஸ்பெஷல் ரீல்ஸ்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில யூனிக்கான டிசைன்ஸ்லாம், அதாவது வீடியோவில் போடாத யூனிக்கான டிசைன்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் ரீலாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோவில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற யூனிக் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லச்சூஸ் லைஃப் ஸ்டைல் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைமண்டில் செப்பரேட் முகப்பு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே அஃப்கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் முகப்பு கலெக்ஷன். அதில் ஃபஸ்ட்டு மேங்கோ டிசைன் வந்து ஒரு செலிப்ரிட்டி டிசைன். இது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நியர்லி ஒரு 10 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆன ஒரு முகப்பு அது. இது வந்து உங்களுக்கு 23 கிராம் வருது. இது வந்து 11 கிராம்ஸ் வருது. எல்லாத்துக்குமே அதோட கோல்டு வெயிட் என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்கேன். அண்ட் டைமண்ட் கேரட் எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் வந்து பர் கேரட் 58,000 அந்த மாதிரி வருது. அதுலேருந்து உங்களுக்கு 4,000 rupees வந்து ஆஃபரும் போட்டிருக்காங்க. சில ஸ்டோனோட சைஸ் அண்டு அந்த இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் மாறும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் வந்து இவங்க டைமண்டில் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து லைக் 1 கேரட் 2 கேரட் அந்த மாதிரி வரும். இந்த ட்ரேயில் நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் எல்லாமே 1 கேரட் 2 கேரட்டில் தான் உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதில் ஒரு சிம்பிளாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸும் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி நான் எல்லாத்துக்குமே டேக் காமிச்சிருக்கேன் அப்படின்றதுனால செப்பரேட்டாக உங்களுக்கு வெயிட் டீட்டெயில் நான் கொடுக்கல. நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டேக் வந்து காமிச்சிருக்கேன். அதில் கிராம் எவ்வளோ இருக்குது, டைமண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கிராம் வருது. அண்ட் பின்னாடி செட்டிங் கூட பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செட்டிங் இருக்கிறது எல்லாமே 22 கேரட் செட்டிங் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கேரட் வருது. 6 கிராமில் வரக்கூடிய கோல்டு. அண்டு இதுவுமே உங்களுக்கு அகெயின் ஒரு க்ளோஸ்டு செட்டிங் நினைக்கிறேன் 7 கிராம் வருது. அகெயின் 1/2 கேரட்டில். இந்த முகப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது செம்ம கிராண்டான மாடலு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆக்ட்ரஸ் குஷ்பு ஒரு வாட்டி வியர் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு சீரியலில். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் முகப்புலாம் செமையாக லான்ச் ஆச்சு. நல்ல பெரிய பெரிய டிசைனு.
இது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரிட்டியாக. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டுக்கு மேலேயே டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. அண்டு இதுவுமே அகெயின் ஐ திங்க் க்ளோஸ்டு செட்டிங் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஓப்பன் செட்டிங் இருக்கிறதுலாம் 18 கேரட்டில் வரும். க்ளோஸ்டு செட்டிங் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு 22 கேரட்டில் வரும். இதில் ஒரு செம்ம அட்ராக்டிவான ஒரு டிசைன் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் இதெல்லாமே கொஞ்சம் பார்வையாக சூப்பராக இருக்கும். இதில் கோல்டு மட்டுமே 6 கிராம் வருது. டைமண்ட் பார்த்திங்கன்னா 1.140 கேரட் வருது. ஸோ அப்ராக்ஸ் இதோட டைமண்ட் வேல்யூ மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 60,000 65,000 70,000 அந்த மாதிரி வரும். இது ரொம்ப சிம்பிளான டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிம்பிளாக யூனிக்காக இருக்கும். சில டிசைன்ஸ் நம்ம டெய்லி வேர் பண்ணுறது கஷ்டம். இது வந்து ஓப்பன் செட்டிங்கில் வரும். அண்ட் இது வந்து 18 கேரட்டில் வரக்கூடிய மாடல். 4 ஃப்ளவர் டிசைன் மாதிரி வருது. அண்டு இது பாருங்கள், இதுவுமே ஐ திங்க் ஓப்பன் செட்டிங், ட்ரிபிள் ஃப்ளவர் டிசைன், அடுக்கு செட்டிங் மாதிரி வரும். சூப்பராக இருந்தது. இது ரெண்டுமே ரொம்ப அழகான ஒரு டிசைன். சில பேருக்கு வந்து ஒரே ஒரு முகப்பு ஃப்ளவர் ஷேப்லேயோ ஒரு ஸ்பைரல் ஷேப்லேயோ போட பிடிக்கும். சில பேருக்கு ஃப்ளவர் மாடல் பீகாக் மாடல் மாதிரி பிடிக்கும். சில பேருக்கு வரிசையாக 5 வரிசையில் வரக்கூடிய ஃப்ளவரு, இல்லைனா ஒரு அடுக்குத்தோடு அந்த மாதிரி வரிசையாக வரக்கூடிய ஒரு நீளமான ஒரு லுக்கு பிடிக்கும். இது கம்ப்ளீட்டாக இது க்ளோஸ் செட்டிங் வருது பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட 1.800 கேரட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது. க்ளோஸ் செட்டிங், ட்ரெடிஷ்னல் முகப்பு. இது சிம்பிளான ஒரு முகப்பு. இது வந்து ஹார்ட்டின் டிசைனு. இது வந்து 1.5 கிராம் வருது உங்களுக்கு கோல்டு. அதே மாதிரி கம்மி தான் உங்களுக்கு அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸு. இது ட்ரெடிஷ்னல் டிசைனு. இது நிறைய பேர் க்ளோஸ் செட்டிங் அண்டு ரெட்டவலை சங்கிலிக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வரக்கூடியது. ஈவன் முகப்பு செயினுக்கும் இது போடுவாங்க. உங்களுக்கு பர்டிகுலராக இதில் எந்த முகப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக நீங்கள் டைமர்ஸ் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அதில் எந்த முகப்பு வருது அப்படின்றது டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஒன்று வந்து க்ளோஸ் செட்டிங் பீகாக்கு, இன்னொன்று வந்து ஓப்பன் செட்டிங், அந்த நீளமாக வரக்கூடிய டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பன் செட்டிங்கு. அண்ட் இது பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். பீகாக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் எமரல்டு ஸ்டோன் பதிச்சு வரக்கூடியது. இது வந்து ஓப்பன் செட்டிங் தான் நினைக்கிறேன் இந்த டிசைன். நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படின்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. இது க்ளோஸ் செட்டிங் 22 கேரட்டில் டபுள் பீகாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சிம்பிளாக 2 பீகாக் இருக்கும். சென்டரில் ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி வேர்க்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ டைமண்ட் எல்லாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு வந்து டைமண்ட் வந்து செட் ஆகும். அதே மாதிரி வந்து க்ளோஸ் செட்டிங்காக இருந்தால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வாங்கலாம். அண்டு சில பேருக்கு டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னா சில டிசைன்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிறது, கொஞ்சம் குத்தாமல் உறுத்தாமல் இல்லை, ஒரு சின்னதாக வரக்கூடிய டிசைன்னா டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே டைமண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியாது. பர்டிகுலராக டைமண்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதில் முகப்பு தனி முகப்பு போடுங்க, முகப்பு டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 ரவுண்டு டிசைனு ஓப்பன் செட்டிங்கில் 18 கேரட்டில் வரும். சூப்பராக இருந்தது. அப்படியே பயங்கரமாக ஜொலிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சிம்பிளாக போட ரொம்ப பிடிக்கும். இது டிசைன் செம்ம அழகாக இருந்தது. குட்டியான ஃப்ளவர் க்ளோஸ் செட்டிங்கில் 22 கேரட்டில் வரும். கம்மி தான் உங்களுக்கு அதில் வரக்கூடிய ஸ்டோனும். அதே மாதிரி லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டெய்லி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம தனி முகப்பு பார்த்தோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு கரூர் கொடி, திருநெல்வேலி கொடி, ஐஸ்கிரீம் கொடின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த கொடி பேட்டர்னில் டைமண்ட் முகப்பு வச்சே உங்களுக்கு இந்த கொடி டிசைன் வந்துடுது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு தாலி செயின் வச்சுருக்கோன்னா அதில் நீங்கள் வந்து அந்த முகப்பை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கொடியில் நீங்கள் அந்த முகப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து கரூர் கொடியிலேயே வரக்கூடிய டைமண்ட் பால் வச்சு வரக்கூடிய டிசைன். இதோட கிராம் வெயிட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். முகப்போடு சேர்த்து தான் வரக்கூடிய கிராம் வெயிட்டு. டைமண்ட் ஸ்டோன்ஸ் எவ்வளோ இருக்குன்ற கேரட் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி சிங்கிள் பால் டிசைன், அதே மாதிரி சிங்கிள் ஹார்ட்டின் டிசைன், ஸ்பைரல் டிசைன் அப்படின்னு இருக்குது. இதில் வரக்கூடிய ஸ்டோன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பாலோட சைஸுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப தின்னாக கொடுக்காம நல்ல கெட்டியாக கண்டினியூவாக கம்ப்ளீட் ஸ்டோன் கொடுத்துருக்கிறதுனால இந்த சிங்கிள் ஹார்ட்டினாக இருந்தாலுமே நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப லுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா உங்களுக்கு கேப்பே கொடுக்காம கம்ப்ளீட்டாக ஃபில்லிங்காக கொடுத்துருக்காங்க இல்லையா, சூப்பராக உங்களுக்கு டிசைன் இருக்கும். இந்த ஸ்பைரல் வந்து ரெகுலராக நிறைய பேர் கேட்குற ஒரு மாடல். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பைரல் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ட்ரிபிள் பால் டிசைன் வந்து நம்ம நார்மல் ஸ்டோனில் பார்த்துருக்கோம். டைமண்டில் உண்மையாக லுக்கு வேறு மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அது வியர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக தெரியும். இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து 5 பவுண்ட் மேலேயே வருது. இந்த கொடி வந்து திக்கான கொடி. அதே மாதிரி உங்களுக்கு பால் கூட பார்த்திங்கன்னா டைமண்ட் பால் வந்து 1 கேரட்டுக்கு மேலேயே ஸ்டோன் வந்திருக்கு. நார்மலாக இந்த கொடி வந்து என்ன வெயிட்டில் வருது, இது மாதிரி ஐஸ்கிரீம் கொடியெலாம் 5 பவுண்டில் தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை.
கம்மியிலேருந்து இருக்குது. நான் அதுவும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு கிராண்டான டிசைன், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்டிக்கில் நகாஸில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி சென்டரில் கொடுத்துட்டு 2 சைட்லேயும் அன்னம் டிசைன், சுற்றி கீழே வந்து ஒரு 4-5 ஃப்ளவர் வந்து தாங்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிசைன் திரும்பாது. கீழே நீங்கள் அந்த தாலி அதெல்லாம் போட்டு வெயிட் ஏற்றிட்டீங்க அப்படின்னா திரும்பாது அப்படின்னு சொன்னாங்க. இது இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மி வெயிட்டில் வரக்கூடிய கொடி. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட் தாலி செயின் சொல்லலாம். அண்ட் இந்த ஹார்ட்டின் வந்து பாலை விட எனக்கு ஹார்ட்டின் வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இது வந்து 5 பவுனில் வருது, செயின் அண்டு முகப்பு சேர்த்து. இது வந்து லைட் வெயிட், இதுவுமே சூப்பரான ஒரு டிசைனு. 27 கிராம் வருது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கம்மியான வெயிட்டில் வரக்கூடிய கரூர் கொடின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரேயில் பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு இதை அப்படி ஜஸ்ட்டு ஸ்கின் மேலே வச்சு காட்டுறேன். ஏன்னா மோஸ்ட்லி இந்த டைமண்ட் முகப்பு அப்படின்றது அந்த ஸ்கின் மேலே படுற மாதிரி நம்ம வச்சு காமிக்கும் போது தான் அதோட ஆக்சுவல் லுக் தெரியும். இந்த லுக் கூட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அதுக்காக தான் நான் சிலது மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த வெறும் கொடி மட்டுமே கிடைக்குமான்னு கேட்டிங்க இல்லையா? வெறும் கொடியோட 28 கிராம்லேருந்து 79 கிராம் வரைக்கும் இருக்குது. தொட்டு பார்க்கும்போது அப்படியே இந்த பாம்பு ஒரு மாதிரி ஊறுற மாதிரி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடி ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து நிறைய பேர் வந்து இந்த அழுக்கெல்லாம் சேராமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் வந்து சொல்லுவாங்க இது கொஞ்ச நாள் போக போக வந்து ஒன்று ஒன்றா கழண்டு வந்துடும் ஒரு மாதிரி அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் நல்லா லைஃப் வரும்னு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நம்ம எந்த வெயிட்டில் வாங்குகிறோம் எப்படி வாங்குறோன்றது பொறுத்து. இது பார்வையாக பெருசாக தெரியாது, ஆனால் கிட்டியான ஒரு டிசைன் சொல்லுவாங்க. இதை 28 கிராம்லேருந்து 79 கிராம் வரைக்கும் வருது. அந்த 79 கிராம் வந்து அதாவது 10 பவுனில் வரக்கூடிய டிசைன் மட்டும் எப்படி இருக்குன்னு நான் தனியாக வச்சு காட்டுறேன். இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் வரக்கூடிய டிசைனு. எல்லாமே சூப்பரான டிசைன். இதில் ஒன்றே ஒன்று வந்து கரப் சுந்தரி செயின் சொன்னாங்க. இதே கரூர் கொடி டைப்பில் கொஞ்சம் ரஃப் ஃபினிஷிங் லைட்டாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் கிளிட்டரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் பாம்பு வந்து வளன்னு எப்படி இருக்கும் ஷைனிங்காக, அதை மாதிரி வரக்கூடிய டிசைனு. இப்போ இந்த மாதிரி கொடி வாங்கிட்டு ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு முகப்பு வந்து டைமண்ட் முகப்பு ஆர் எனி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முகப்பு கூட நம்ம சேர்த்து வந்து வாங்கி போட்டுக்கலாம். சில பேர் ரொம்ப ரேராக இந்த மாதிரி செயின்ஸ் வாங்கி நல்லா கொஞ்சம் ஒரு கிராண்டியரான பெரிய பதக்கம் பதிச்ச ஸ்டோன் பெண்டன்ட் வச்சு கூட சில பேர் போடுவாங்க. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. இதில் வந்து ஒரு 10 பவுனில் வரக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் கொடி டிசைன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். செம்ம கிளிட்டரியாக இருக்கும். 10 பவுனில் தான் இந்த கிளிட்டரினஸ்னால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 3.5 பவுண்ட்லேருந்து இந்த செயின் வந்து ஆரம்பிக்குது. அதுலேருந்தே உங்களுக்கு இந்த கிளிட்டரினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தெரியும், போக போக உங்களுக்கு அது நார்மல் ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இவங்க ஷோரூமோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லலிதா ஜுவல்லரி, டி நகர். அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர், பை பாய்.